லூஸ் ஆகி ஒரு நாள் இப்படி ஆகும். நான் வெளியே விளையாட்டு போயிட்டு வரேன். Python programming. Python programming is a computer programming language after used to build websites, classification, essentials, related courses, script languages. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம காலேஜில் ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன ஈவெண்ட்னா ஃபிட்னஸ் 2024. இது வந்து 6 மந்த்துக்கு அப்புறமா May 9th அப்போ நடக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ உங்கள் நேம் கொடுங்க. வின்னிங் பர்சனுக்கு 1 lakh ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த 1 லட்சத்தை நம்ம தான் வாங்கணும், வின் பண்ணணும். என் அம்மாவை நான் தான் நல்லா பார்த்துக்கணும். இது என் சின்ன வயசுலேருந்து என் கனவு, என் ஆசை, என் லட்சியம் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஃபோன் மறந்துட்டேன். சரி, போய் எடுத்துட்டு வா. கதிர், இங்க என்ன பண்றீங்க? படிச்சுட்டு இருக்கேன்ப்பா. வீட்டுக்கு போய் படிக்கலாமே. இல்லை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, வீட்டுக்கு போய் படிக்கிறது கஷ்டம், அதான் இங்கேயே படிக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே. கதிர், முடியும்டா, முன்னால் பண்ண முடியும். பண்ணடா, முடியும்டா, பண்ண முடியும்டா. கதிர், முடியும்டா. கதிர், 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 என்னாச்சு? கதிர் மாஸ்டர். ஹலோ, ஐயோ என் புள்ள. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சா? டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் பையனுக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் வந்திருக்குமா, அதனால ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கோம். சரி சொல்லுங்கள். கொரோனா டிசீஸ்னால் என்னென்னா, அதாவது இருதயத்தில் ரத்த நாளங்கள் இருக்குது. அதில் தான் வந்து உங்கள் பையனோட இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன், பிளட் எல்லாமே சப்ளை ஆகும். அந்த ரத்த நாளம் வந்து சுருங்கி இருக்குது. அதனால் அந்த அடைப்பு எடுக்கிறதுக்காக பண்ணுறது தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. இது உங்கள் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு போலமா. இப்போது உங்கள் பையன் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணதுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. உங்கள் பையனுக்கு இப்போது ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்காமா? ஐயோ, அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைம்மா. உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னே யாருக்காச்சும் இந்த மாதிரி வந்திருக்காமா? ஆமாம்மா, என் வீட்டுக்கார் மறுபடி போல் தான் இருந்தார். அவர் இப்போதைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கட்டும்மா. அவரை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்கள் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம், நீங்கள் போய் பாருங்கள். அவருக்கு மூமெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு ஃபிசியோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் போய் அவரை போய் பார்க்கலாம்.
கதிர், இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க மேடம். சரி, நான் சில எக்ஸசைஸ்லாம் தரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எப்பயுமே பெட் ரெஸ்ட்லேயே இருக்காதீங்க. கொஞ்சம் வீட்டுக்கு போனதும் நான் இப்போ சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் கன்ஃபார்மாக பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக டயட்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்ஸ்லாம் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். ஓகே சரிங்க மேடம். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ். நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுங்கள், சாம்பியன்ஸ் ஆகுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹெல்த் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. டயட்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு சேஃப். அதுக்கப்புறம் இப்போது ப்ராப்பராக இருக்க பர்சனுமே ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் தான் போடணும்னா அவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் போடுங்க. உங்களோட ஃபிசியோ, ஹெல்த் கேர் அப்படி யாரோட அட்வைஸ் ஆச்சு கேட்டுட்டு. இப்போது நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறனாலோ அப்படி இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலையும் மஸ்ட் எப்பயுமே ஹெல்த் செக்அப் மஸ்ட். இதை வந்து பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஏதாச்சும் பண்ணும் போது உங்களுக்கு ஹார்ட் ரேட் ஏதாச்சும் இன்க்ரீஸாக இருந்துச்சோ, ப்ரீத்திங் ட்ரபிள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ, இல்லை இம்யூனிட்டி லெவல்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லைனாலோ இது உங்களுக்கு பெரிய ட்ரபிளை வந்து ஏற்படுத்தும். ஸோ உடற்பயிற்சிக்கு முன் பரிசோதனை அவசியம். விடுகின்ற விடியல் எல்லாம் உனக்காகத்தான், முயற்சி செய் விடியல் உனக்காகத்தான், வீழ்ந்தாலும் முயற்சி செய் விடியல் உனக்காகத்தான், ஒவ்வொரு விடியலும் உனக்காகத்தான், முயற்சி செய் நாளைய விடியல் உன் பேர் சொல்லும் வரை.